சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஔதும்பராணி புஷ்பாணி ஸ்வேதவர்ணம் சபாயசம் மத்ஸ்யபாதம் ஜலே பஷ்யதே நனாரி ஹிருதயஸ்திதம். அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரான்னா, சில விஷயங்களை பார்க்கவே முடியாது, ஆனா அதை கூட நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றா. பார்க்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் இமேஜினேஷன்ல அப்படி ஸ்பேஸுக்கு போயிடாது, அங்க பத்தி பேசல. பூலோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே சொல்றா. ஔதும்பராணி புஷ்பாணி. ஔதும்பரம்னா அத்தி மரம்னு அர்த்தம். அத்தி மரத்துல பூ பூக்காது, பூ நம்மளால பார்க்க முடியாது. எல்லாரும் சும்மா கேலியா சொல்லுவா இல்லையா, அத்தி போத்த மாதிரி வந்தேயா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி அத்தி மரத்துல பூ பார்க்கறன்றது ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அத்தி பூவை கூட பார்த்துடலாம். ஸ்வேதவர்ணம் சவாயசம். ஸ்வேதவர்ணம்னா வெள்ளை, சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியுது. வாயசம் அப்படின்னா காக்கான்னு அர்த்தம், காகம். வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய காக்கா, அதை கூட பார்த்துடலாம் அப்படின்றா. வெள்ளை காக்கா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, அதை கூட பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றா. மத்ஸ்யபாதம் ஜலே பஷ்யதே. ஜலத்துல இருக்கக்கூடிய மீனோட காலை கூட பார்த்துடலாம் அப்படின்றா. மீனோட கால் பார்க்கறன்றது முடியாத காரியம், அப்பேற்பட்ட அந்த விஷயத்த கூட பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்றா. நனாரி ஹிருதயஸ்திதம். பெண்களோட மனசுல இருக்கிறத பார்க்கவே முடியாது அப்படின்றத சொல்றா. ஹாஸ்யமா இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்க வேண்டாம். பெண்களோட மனசுல இருக்கிறத பார்க்க முடியாதுன்னா, பெண்களோட மனசு ரொம்ப ஆழமானது அப்படின்றத இங்க சொல்றா. பெண்களை பரிகாசம் பண்ணி இங்க இந்த இடத்துல அவ சொல்லல. அவ்வளோ ஆழமானது அவ மனசு. அவ நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பா, அதனால அவ மனசு ரொம்ப ஆழமானது, அதனால அவளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றா. நம்ம சம்பிரதாயங்கள்ல பார்த்தோம்னா, கல்யாணத்துல அம்மி மதிக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் பண்ணிருப்பா. ஒரு மந்திரம் அதுக்கு சொல்லுவா. ஆதிஷ்டேவமஸ்மா நமஸ்மே வத்வக் ஸ்திராபவ அப்படின்னு அந்த வரனானவன் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவான். அந்த கல்லு மேல காலை எடுத்து அந்த அம்மி கல் மேல ஏத்தி அவளை நிக்க வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுவா. மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லு எப்படி உறுதியா இருக்கோ அந்த மாதிரி நீயும் உறுதியா இருக்கணும், உன் மனசானது ஹிருதயமானது உறுதியா இருக்கணும் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். பொதுவாகவே சயின்டிபிக்கலி இப்பெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கா. என்னன்னா, ஆண்களுடைய மனசுக்கும் பெண்களுடைய மனசுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் உண்டு அப்படின்னு இந்த ரீல்ஸ்ல எல்லாம் சொல்றா. எப்படின்னா, ஆண்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா பீரியட் மாதிரி இருக்குமா. ஒரு ஸ்கூல் போறோம்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பீரியட், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் சயின்ஸ், இப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு இல்லையா. இப்படி ஆண்களுடைய மனசு அப்படிதான் இருக்குமா. கார்த்தால ஆத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை அப்படின்னா ஆபீஸ் போயாச்சுன்னா அடுத்த பீரியட் வந்தாச்சு, மேக்ஸ் பீரியட் வந்தாச்சு, அப்படியே ஆபீஸ்ல என்ன விஷயமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. திருப்பி அடுத்த நாள் காத்தால எப்போ இங்கிலீஷ் பீரியட் வருதோ அப்பதான் ஆத்துல நடந்த சண்டை ஞாபகம் வரும். அப்படி ஆண்களுடைய மனசு அப்படி இருக்கு. அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த விஷயங்களை அப்படி மனசுல வச்சுட்டு போயிட்டே இருப்பா. ஆனா பெண்களுடைய மனசு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றா. பெண்களோட மனசு எப்படின்னா, ஒரு மெலோடியான சாங்க லூப்ல போட்ட மாதிரி சண்டை நடந்திருக்கும், காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பா. ஆனா அந்த சண்டையினுடைய தாக்கமானது, அந்த விஷயமானது மனசுல ஓடிண்டே இருக்கும், ஏன் ஏன் ஏன்னு. அப்படி பெண்களுடைய மனசு அப்பேற்பட்ட மனசு. இதுல சரி தப்புன்றதை நம்ம டிஃபைன் பண்ண வேண்டாம். இது இயல்பு, எல்லாருக்குமே இருக்கிறது, அதை மாத்த முடியாது. அப்படி பெண்களுடைய மனசு அப்படி இருக்கிறதுனால பெண்கள் உறுதியா இருக்கணும். அந்த கருங்கல் எப்படி உறுதியா இருக்கோ நீங்களும் உறுதியா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்பயுமே பெண்களுக்குன்னு உண்டான பர்டன் நம்மளுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. அவள் மேல ஏதோ ஒரு திணிப்பானது இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த திணிப்பெல்லாம் தாண்டி தைரியமானது அந்த கருங்கல் போல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. ஔதும்பராணி புஷ்பாணி ஸ்வேதவர்ணம் சவாயசம் மத்ஸ்யபாதம் ஜலே பஷ்யதே நனாரி ஹிருதயஸ்திதம். நமஸ்காரம்.